நாம் இன்னைக்கு முட்டை மசாலா தான் பண்ண போகிறோம். மசாலா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்து அரைச்சிக்கலாம், 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 5 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ முட்டை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த முட்டை மசாலாவை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.